உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு. அது எப்படி சொல்றதுன்னா, படத்தை ஒரு டைரக்டர் ஜாலியா பார்க்கணும் அப்படிங்கிறத எடுப்பாங்க. இவர் எடுக்கும்போதே ஜாலியா எடுத்துருக்காரு. மூவி நல்லா இருந்தது ப்ரோ ஆக்சுவலா. ஸோ ஆஃப்டர் லாங் என்ன சொல்றது லாங் டைம் கழிச்சு ஹாரி ஜெயராஜ் மியூசிக், ஏஎல் விஜய், ஸோ இவங்கெல்லாம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அதாவது ஆக்டர்ஸ் நடிக்கும் போதே ஒரு ரொம்ப ஜாலியா இப்படியே படம் போய்கிட்டே இருக்கு. ஆனா பட் அதுல சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையில வேற லெவல்ல இருக்கு. அதுல காதலும் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல ப்ரோ, ஏஎல் விஜய் படம், ஸோ அதனால தான் வந்தோம். ஓகே, அதே மாதிரி ஹாரி ஜெயராஜ் சூப்பராக போடுறாங்க. அதே நேரத்துல இசை இருக்கு பாருங்க, மியூசிக் பழசையெல்லாம் மறந்த ஒருத்தரோட காதலை நினைவுபடுற மாதிரி ஒரு இசை இருக்குது. அது படத்துல உண்மை நல்லா இருக்கு. இந்த டைரக்டர் படத்தை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காரு. அதாவது சினிமாவில் அவருக்கு இருக்கிற அந்தரோட அன்பு வந்து காதல் ரிப்பீட்டா தெரியுது. காதல் ரீசெட் ரிப்பீட்னு வச்சிருக்காங்க. அந்த மூவி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மூவி இருக்கு. கண்டிப்பாக. ஸோ இனிஷியலாக வந்து ஆக்டர்ஸ் அது மாதிரி விழுந்து அவங்களுக்கு வந்து பழைய இதெல்லாம் மறந்து மெமரி இஷ்யூஸ் வருது. ஸோ அகைன் வந்து லாஸ்ட்ல ஹீரோவுக்கு ஆல்மோஸ்ட் அது மாதிரி சினோரியை தான் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால மேபி காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படி வச்சிருக்கலாம் ஆக்சுவலாக. மியூசிக் பார்த்தீங்கன்னா அது மியூசிக் யார் போடுறாங்க எல்லாருக்குமே தெரியும், நல்லா இருக்கும். பட் இதில் வந்து காதல் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு மியூசிக்கில் அவர் சொல்லியிருக்கும் போது அது உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. தான் யார் அப்படிங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. பட் அடுத்தவங்க யாருன்னு தெரியாத ஒருத்தவங்களுக்கு அந்த மியூசிக் வந்து அவங்களோட காதலை நினைவுபடுத்துது. ஸோ இதை வந்து ரிப்பீட் பண்ணும்போது அது வேற லெவலில் இருக்குது. சரி, ஏன்னா அது திரும்பி பார்த்த சீன் தானே பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதோட அந்த மியூசிக் வந்து நம்ம அந்த சீனையே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு இது கொண்டு போகுது. உண்மையிலே இதோட அப்ரோச் வேற லெவலில் இருக்குது. படம் வேற லெவல், மியூசிக் அதோட பயங்கரம். ஸோ டைரக்டரோட டைரக்ஷன் சூப்பர். படத்துல பெருசா பேசப்படுது ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கை பார்த்தா. மியூசிக் தான், ஏன்னா அவரு தான் படத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்கு. ஸோ அவர் தான் படத்தோட சோலே. ஸோ அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எமோஷனல் சீன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அதான் ப்ரோ சொல்றேன், இதுல இப்படி எமோஷன் கொண்டு வந்தான்னு தெரியல. படமே ஜாலியான படம், அதுல இவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு. எப்படி அந்த எமோஷன்ஸ் அவங்க கையாண்டாங்க, எப்படி அதை யோசிச்சாங்கிறது தெரியல. அதான் சொல்றேன், டைரக்டரோட தாட் ப்ராசஸ் வேற லெவல்ல இருக்கு. உண்மையில நல்ல டைரக்டர். இவர் அடுத்தடுத்த படங்கள் போட்டு லைக் ஓல்டு மூவி மாதிரி மிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட் ஜர்னி மாதிரி. அவங்க ஃபர்ஸ்ட் படம் போல அவருக்கு சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் நல்லா நடிச்சிருந்தார். அர்ஜுன் அசோகன் வர தமிழில் டெபியூ மூவி. ஸோ அவரை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு கொஞ்சம். ஏன்னா தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணுற, மலையாளத்தில் நிறைய மூவிஸ் பண்ணிட்டு ஒரு 6-7 ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்ட் கம்மி தான். பிளேசஸும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்காட்லாண்டு மோஸ்ட்டாக அதே தான் இருக்கும். சேம் பிளேசஸ் தான் இருக்குது. அதுதான் லாகிங் தவிர்த்து வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்டோரி டெல்லிங்ல அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, டைலாக் ரிப்பீட் ஆகுது. பட் அதுதான் நம்ம டைட்டிலே வச்சுட்டாரு, காதல் ரிப்பீட் வச்சுட்டாரு. ஸோ அதனால ரிப்பீட் ஆகுது. அது ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னு படத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும். படத்தை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஃபுல் படத்தையும் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அந்த படத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க, லாகிங் ஆகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. சின்ன சின்ன சீனா பார்க்கும்போது எதனா ஒரு லேகா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபுல் மூவி வந்து லேகிங் கிடையாது. கஜினி வந்து வேற மாதிரி இல்லை, ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கும். இது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இல்லை, ஃபன்னியா காமெடியா. ஆமாம், நார்மல் லவ் ஸ்டோரி. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், அப்போதான் தெரியும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் இதை வந்து பார்க்கணும். உண்மையான அன்புனா என்ன அப்படிங்கிறது தெரியும். சும்மா வந்து இதுதான் காதல் அப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது காதல் இல்லை அப்படிங்கிறத சொல்ற ஒரு விதமா இருக்கு. வே ஆஃப் அப்ரோச் உண்மையாக நல்லா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். இந்த மூவிக்கு ஒரு 10க்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ? 8 கொடுக்கலாம் ப்ரோ, ஷோர் 8 கொடுக்கலாம். 10க்கு 7.5. ஓவராலாக 10க்கு. ஸோ பாருங்க, அது என்ன சொல்ல முடியாது, ஒரு 20% தான். பாருங்க, எல்லாருக்கும் டைம் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.